அந்த முன்னோர்கள் வழிபட்ட விஷயங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நீங்கள் குலதெய்வ விஷயத்தெல்லாம் நீங்கள் நல்லா ஆக்டிவேட் பண்ணும். இதே ஒரு வெஜிடேரியன் அவங்க இந்த கடை வெட்டுற பழக்கம்லாம் இல்லாட்டினா 21 எலுமிச்சைப்பழம் சாமிக்கிட்ட வச்சுட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு 3 பொங்கல் வச்சு சாமி கும்பிடணும். எப்போ போனாலும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி கம்பல்சரியாக போகணும். போனீங்கன்னா 3 பொங்கல், சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், இன்னொரு ஏதாவது ஒரு 3 டைப்பான பொங்கல் வச்சுட்டு 21 எலுமிச்சைப்பழம் சாமிக்கிட்ட வச்சு வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து அது பிரசாதமாக கிளறி நீங்கள் எல்லாத்துக்கும் தானம் பண்ணும்போது ஒரு சிறப்பாக ஒரு தண்ணி கூட ஒரு 11 ரூபா காணிக்க இது மாதிரிலாம் வச்சு பண்ணும்போது குலதெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்கும். ஏன்னா மாந்தின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வீட்டுக்குள்ள ஒரு நெகட்டிவிட்டி இருக்கும்போது வீட்டுக்குள்ள ஒரு குலதெய்வ அனுகிரகம் எப்படி உங்களுக்கு கிடைக்கும்? கிடைக்காது. ஸோ நீங்கள் இது கரெக்டாக ஆக்டிவேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும். அவங்களோட அனுகிரகம் இருந்தாலே அதாவது கரெக்டான டைமில் கரெக்டான குருமார்களோட இதோ இல்லாட்டி ஒரு பிளானட்டோட பார்வையோ நம்ம மேலே பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லைஃப் எங்கேயோ போயிடும். யாரோட தெய்வம் இவங்க கொடுத்து உதவணும் அவங்க கொடுத்து உதவணும்னு அவசியம் கிடையவே கிடையாது. இந்த காஸ்மிக் பவர் அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு தெளிவாக இருக்கணும். நம்மளுக்கு அதை நம்ம இன்புட் வாங்குறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். அப்போ நம்ம யாருக்கும் துரோகம் செய்யக்கூடாது. முன்னப்பின தெரியாமல் செஞ்சிருந்த பாவங்களாக இருந்தாலும் மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் நம்ம தெரிந்திய ஒரு ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மெயினாக இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு கடைசிக்கு வாரத்தில் ஒரு 2 நாள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகணுங்கிற அந்த ஒரு விஷயத்த கொண்டு வரணும். இந்த மாதிரி நிறைய ஒரு ஆன்மீக ரீதியானு கொண்டு வரும்பொழுது நிறைய பிரச்சனையில போய் மாட்டிக்க மாட்டாங்க. கரெக்டான இடத்துல ஒரு பெண்ணை எல்லாம் கரெக்டாக போகும். ஆனால் ஒரு பொண்ணை தப்பான இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து இறந்துருவாங்க. அப்புறம் குழந்தை பிறந்தவனே இறக்கும். இந்த மாதிரி எதுக்கு நடந்துச்சுன்னு தெரியாமே சில வீட்டுல எல்லாம் டெத்லாம் நடக்கும். கண்டினியூட்டி டெத் இருக்கும். ஒரு வருஷத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிடென்ட்ல எல்லாருமே இறந்துருப்பாங்க. இதுக்கெல்லாம் மாந்தியும் காரணம் தான்.